அன்பார்ந்த கடவுள் டிவியினர்களுக்கு காலை வணக்கத்தை கிருஷ்ணன் ராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன். பராபவ வருடம் ஒரு பொன்னான காலம். இதில் என்னென்னா, நவகிரகங்கள் நாயகராக இருக்கக்கூடியவர் குரு. அவர் இந்த வருஷம் ராஜாவாயிடுவார். அதே மாதிரி சந்திரன் சேனாதிபதி. எப்படி இருக்கு பாருங்களேன், எல்லாம் மூளையில் தான் ஒர்க் பண்ணுறது. அந்த இதெல்லாம் கூட சண்டை கொண்டு சுட்டுக்கிட்டு மூளையிலே ஒர்க் பண்ணி கத்தி எடுக்காமல் ஆயுதம் எடுக்காம பண்ணக்கூடிய காரியத்தை சாதிக்கிறது தான் இந்த வருஷம். அதனால் குரு ராஜாவாக இருக்கார். இந்த சனீஸ்வரனை எல்லாத்துக்குமே இரும்பு மனிதன் பேர் சனீஸ்வரருக்கு, அயான் மேன். அந்த உடம்பில் அந்த வக்கரம் அந்த உடம்பில் இருந்தால் தான் எதுவுமே செயல்படுத்த முடியும். பொறியியல் ஆட்டாலும் இன்ஜினியர் ஆட்டாலும் மருத்துவராக இருந்தாலும் சரி, அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே செவ்வாய் புதுசாக வழக்கு உண்டாக்குவார். அது சால்வ் பண்ணுறதுக்கு சனீஸ்வரன் பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய அந்த சனியை மையமாக வச்சு தான் அந்த வருஷம் ஃபுல்லாக கொடுக்கறது. அது மாதமே மீட்டிங் போட்டு நடந்தாச்சு. சனீஸ்வரன் மீனத்துக்கு போயாச்சுன்னா இந்த மகர கும்பத்துக்கு கொண்டாட்டம் தான். மீனத்தில் உட்காந்து சனீஸ்வரன் அங்கேருந்து தன்னுடைய மகரம் 11 ஆகிடுறது. அதே மாதிரி ஐனசோன போகமானது கும்பம். எப்படி பண்ணுறாரு பாருங்கள். குரு காய நகர்த்தி மெதுவாக அங்கேருந்து கடகத்து வந்த உடனே அங்கே உட்கார்ந்தவரை தான் குரு போயிச்சானா ஒரு 3-4 மாதம் வரைக்கும் உட்காந்துருக்கும். அப்புறம் அதிசாரத்தில் போகிற விஷயம் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக சுக்கிரனோடையும் சரி, புதனோடும் சரி, செவ்வாயோடும் சரி எல்லாம் உட்காந்துட்டு டீம் ஒர்க்காக உட்காந்துட்டு காலையில் பார்த்துட்டு அங்கேருந்து நேரம் எல்லாம் அப்படியே வாரி வழங்குறார். சனீஸ்வரர் எல்லாம் வாங்கி வச்சு அனுபவிக்கிறார் ஃபுல்லாக. இது தொடர்ந்து நடக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். குரு சனி தொடர்புனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே பிரமாதமாக இருக்கும். நாடு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு இல்லாமல் ஒரே பாரத நாட்டில் எல்லாம் செழிப்பாயிருவாங்க. எப்படி தான் அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது எனக்கு புரியவே இல்லை. மடமடன்னு ஆகிடும் எல்லாம். சாதாரண ஆள் கூட வானத்தை பார்க்குற அளவுக்கு உயர்ந்துருவான். செல்வத்திலையும் கௌரவத்திலையும் அறிவிலையும் எல்லாம் உயர்ந்துடும். இந்த இங்கிலீஷ்கார புக்கை படித்தா தான் அவனுக்கு பட்டம் படித்து பக்கத்தில் போடுகிற மாதிரிலாம் இல்லை. எப்படி வருதுன்னு தெரியல. அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாமே விளைச்சல் சூப்பராக இருக்கும். தின்றதுக்கு ஒரு குறைச்சல் இல்லை. என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஆன்மீக தொடர்புக்கு டூர் போகிறது, வீட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் இது நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். அதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உறவுகள்லாம் நல்லா பலம் பெறும். வியாதி நோக்காடு அது இது அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அடித்தளத்தை போயிடும். அது இத்தனை நாளாக இருந்து தான் எப்படி பாட்டிது நமக்கு தெரியாத அளவுக்கு உடம்புல தெம்பு வந்துடும். டானிக்கே சனீஸ்வரன் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முதல் இந்த சித்திரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே வரிசையாக வருது. சித்திரை மாதத்தில் பார்த்தாலே சனீஸ்வரன் வந்து உட்கார்ந்துருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாருன்னா மீனத்தில் உட்காந்துருப்பார். புதன் கூடைய சனீஸ்வரன் செவ்வாய், புதனோட செவ்வாய், புதன் செவ்வாய் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. இங்கே சண்டையெல்லாம் கிடையாது. புதன் செவ்வாய் சனீஸ்வரன் அந்த குருவினுடைய சம்பந்தப்பட்ட குருவும் புதனும் வீடு மாதிரிப்பாங்க. ராசி பருவத்து படி முதல்லையே பாருங்கள். புதன் மீனத்திலையும் குரு மீனத்திலேருந்து 50% ராசி படுத்தின எப்படி பாருங்கள் முதல்ல ஆச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா பெயர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து டைரெக்டாக குருவினுடைய பாறை இருந்துகிட்டே இருக்கும். சுக்கரன் அந்த விஷபத்தில் இருக்கிற அந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்வார். அந்த நேரத்தில் விஷபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கரன் ஒன்றா இருப்பாங்க. சனீஸ்வரன் 3ஆம் வாரில் பார்த்து பாருங்கள். எவ்வளோ பாருங்கள் வரிசையாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மீனத்துக்கு போன பிறகு ஒவ்வொரு இந்த புதனும் சுக்கரன் பேசிட்டு சுக்கரனுக்கு இறங்கிடுவார். சுக்கரனோடு சேர்ந்து குரு சேர்ந்து அப்படியே இப்படிலாம் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கும்போது அதிசாரத்தில் போனால் கூட அந்த பின்னாடி சனீஸ்வரன் வந்து இந்த குருவினுடைய பயிற்சி பிறகு அதிசாரத்தில் போவார். குரு அதிசாரத்தில் போனால் கூட உங்களுக்கு பொறுத்த பின்னாடி அந்த செவ்வாயோடு சேர்ந்துடுவார். பாம்பில் மாட்டிட்டார். பாம்பு சர்வன் செக்யூரிட்டி. அந்த முன்னாடி செவ்வாய் வந்து டைரெக்டாக 8ஆம் வாரில் தொடர்பு கொள்வார் குருவோடு. இப்படிலாம் அது ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இது இந்த வருஷம் ஃபுல்லாக நிறுத்தும். சனீஸ்வரன் வக்கரமானால் கூட பிரச்சனையே இல்லை. சுகமாக அனுபவிக்கிறார் இந்த காலத்தை. ஏன்னா இது சனீஸ்வரோடு சம்மந்தப்பட்ட 2 ராசி இதுக்கு பார்த்தீங்களா, கும்பம் மகரம் ரெண்டுமே எங்கேயோ உயர்ந்து போயிடுவாங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி கொண்டக்கூடிய இந்த துலாம் இருக்குது பார்த்தீங்களா சனியை,
அவன் பார்க்கணுமே எப்பேற்பட்ட எப்படி இருந்தாங்க துலாத்தில் எப்படி ஆகிட்டாங்க பாருங்கள். இந்த 3 ராசி ஆச்சரியமாக இருக்கும். துலா எப்போதுமே கொஞ்சம் டல்லு தான், ஆனால் அது இம்ப்ரூவ் ஆகிடும். எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நமக்கு புரியலைன்னா காலசக்கர சோற்றத்தில் சனீஸ்வரனுக்கு இந்த மகத்துவம் கொடுத்ததுனால வந்த விளைவு உழைப்புக்கு அறிவுக்கு திறமைக்கு கொடுத்ததுனால நாடு வளம் உயர உயர்ந்தது. வரப்புயர வாயு உயர அது வந்தாமல் சொல்லுவாங்கள்ல, அது வளர்ந்தது என்ற இந்த நல்ல ஒரு அதிசயமான ஒரு காலகட்டத்தில் நான் உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, புது வருஷம் பராபவ வருஷம் ஒரு பிரகாசமான வாழ்க்கை அமைப்புகளை தரும் என்றது எந்த விதமான ஐயமும் இல்லை. ஏன்னா குரு தற்போது மிதுனத்தில் இருக்கார். வைகாசி மாதத்துக்கு கீழே வந்துடுவார். மே ஜூன் ஏப்ரல் மே அப்படி வரக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கீழே இறங்கிடுவார். அதாவது ஏப்ரல் மே ஃபஸ்ட்டு ஹாஃபு அது வந்து சித்திரை மாதத்தில் வருது. மே அண்ட் ஜூன் வரக்கூடிய காலம் வைகாசி மாதம். நீங்களே உங்களுக்கே தெரியும், அதில் பிரகாசமான ஒரு அமைப்பில் வருது. கடகத்துக்கு வந்துட்டாருன்னா 8ஆம் வீடு அதிபதி அப்படின்னு சொல்ல 8ஆம் வீட்டில் உட்காந்துட்டாருன்னா குரு 8ஆம் வீட்டில் உட்கார்ந்ததுனால என்ன, ராசி அதிபதி 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. எங்கே உட்காந்து அங்கேருந்து தானே செயல்படுவார். அங்கேருந்து 2ஆம் வீடு பார்க்கக்கூடிய மகரத்தை பார்க்கும்போது 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தை தான் பார்க்கணும். என்ன சம்பாதித்து இருந்தாலும் குடும்பத்துக்காக தானே எல்லாமே. கஷ்டமோ நஷ்டமோ நம்ம குடும்பத்துக்காக தானே எல்லாமே. என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதெல்லாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வீட்டில் குரு உச்சமாகறாரு. குரு உச்சமாகறதுனால அங்கேருந்து சுகஸ்தானம் சொல்லக்கூடிய மீனத்தில் சனீஸ்வரர் உட்கார வச்சு, சனீஸ்வரரும் 2ஆம் வீட்டு அதிபர் 3ஆம் வீட்டு அதிபர் 3ஆம் வீட்டு அதிபராக இருக்க சனீஸ்வரர் 4ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு அஷ்டமத்தில் உட்கார்ந்த குருவனுடைய பார்வை பெறார். ஏன்னா மிதுனத்துக்கு தனுசு சப்தமத்தை சொல்லக்கூடிய மிதுனத்தில் உட்கார்ந்து தற்போது உட்கார்ந்துருக்கார். அப்போ பார்த்துட்டார். ஆனாலும் அடுத்த பிறகு இந்த புது வருஷம் வைகாசி மாதத்து பிறகு கீழே இறங்கினாதானே அடுத்தது செயல் வேண்டி வரலாம் வரும். அங்கே இறங்கும்போது உச்சமாகறதுனால தொடர்ந்து சனீஸ்வரனை பார்க்குறாரு. தொடர்ந்து சனீஸ்வரனை அப்போ பார்க்குறார். தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கார். கவலைப்படவே இல்லை. சனியும் குருவும் ஜென்மராசி தனுசாக இருந்தாலும் குருனுடைய பார்வை முக்கியம். ஜென்மத்திலே உட்காந்தா குரு நம்ம இப்படி களத்தத்தை பார்க்கலாம், அல்லது அந்த செவ்வாயை பார்க்கலாம். ஆனால் வீடெல்லாம் பார்க்க முடியும், தவிர செவ்வாயை பார்க்க முடியலையே. அந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து டீம் ஒர்க்காக பண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்திருக்கு. இப்போல்லாம் இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை. கடகத்தில் உட்காந்துருக்காரு செவ்வாய் குரு மட்டும் இல்லை, செவ்வாய் சுக்கரன், குரு சுக்கரன், குரு செவ்வாய் ஒருத்தராக மாற்றி வருவாங்க, வந்துட்டே இருப்பாங்க. குரு புதன் எல்லோரும் வந்து சங்கமும் ஆவாங்க. அவர்கிட்ட என்ன பேசிப்பாங்களோ கொள்ளுவாங்களோ தெரியாது. 2 பேர் டீம் ஒர்க்காக குருகிட்ட உட்காந்துட்டு நல்ல சந்தோஷம் பேசிட்டு அப்புறம் அப்பப்போ போயிட்டே இருப்பாங்க. கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தால் நல்லா அனுபவிக்கிறவங்களும் அது மாதிரி குரு திருப்தியான வாழ்க்கை. குரு சுக்கரன், அப்புறம் குரு செவ்வாய், குரு புதன் கடகத்தில் வந்துகிட்டே இருக்கும். அது அவ்வளவும் அப்படியே சனீஸ்வரனை கொடுத்துட்றார். தன்னுடைய அருள் பார்வையால் சனீஸ்வரனை மீனத்தில் பார்த்து வாங்கிறதுனால எவ்வளோ பெரிய உங்களுக்கு. ஆனால் 10ஆம் பார்வை சனீஸ்வரனுக்கு உண்டு, தெரியும் இல்லையா? தனுசுக்கு கிடைக்கிறதா இல்லையா? அவ்வளோ அப்படியே வாங்கி டிரான்ஸ்மிட் பண்ணுறார் தனுசுக்கு. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா, அட்டகாசமாக இல்லை? அதனால் தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு ஸ்மூத் சைலிங் லைஃப்பில் இருக்கணும் வாழ்க்கையில். இந்த ஸ்மூத் சைலிங் இத்தனாலாம் இல்லை. வறுமை, வேதனை, நோயாட்டம், அச்சிச்சோ இதெல்லாமும் சூன்யமான லைஃபே. வெற்றிடம், சூன்யம்னா வெற்றிடம்னு அர்த்தம். வெற்று வாழ்க்கை, ஏதோ காலம் ஓடுறது, இந்த அங்கலாய்ப்பு, இதெல்லாம் பொண்ணுக்கு இந்த வருமானம் வாழலாம் அதிகம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏதோ வருமானம் இருந்தால் போதும் பொண்ணை கல்யாணம் கொடுப்பாங்க. ஏதோ வருமானம் இருந்தால் போதும் பொண்ணை இவங்க பிள்ளை கொடுப்பாங்க, எதிர்பார்க்குறதெல்லாம். இது மாதிரி தான் வாழ்க்கை. எளிமையான வாழ்க்கையில் இருக்கிறத கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கை அமைப்புகளை உண்டாக்கக்கூடியவங்க தனுசு ராசினியர்கள். மீனராசினியர் அப்படி தான்.
தனுசு ராசி நேயர்களுடைய பெரிய அனுகூலம் என்னென்னா, எப்படி இருந்தால் நிலவை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவளுக்கு உண்டு. பணமே பிரதானம், சுகமே பிரதானம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வாழ்க்கையில் இவங்க ஒரு நாள் நினைக்கிறதே இல்லை. அந்த மனசே வராது. இயற்கை அது. சரராசி இல்லை, உபயராசி. அதனால் இந்த உபயராசியை வரக்கூடிய ராசிகளில் குரு முக்கியமானது. அந்த குருக்கு ரொம்பவும் பட்டுட்டார். அதனால் இந்த குருவும் சனிக்கும் ஒரு மரியாதை கொடுத்த மாசி மாதத்தில் போன வருஷம் விஸ்வாவசில் எல்லாம் ஒன்றா உட்காந்து மீட்டிங் போட்டு ஏதோ பண்ணினாங்க. இப்போ கூட இந்த மிதுனத்தில் குரு பெயர்த்து, மிதுனத்துலேருந்து கடகத்து பெயர்த்துனால சுக்கரனோட கூடியிருப்பார், புதனோட கூடியிருப்பார், ஏதோ மீட்டிங் பேசிப்பாங்க. அப்புறம் சுக்கரனுக்கு இறங்குவார், அவர் இறங்கினா இவரும் கூட இறங்கிடுவார். என்னமோ கடக பயிற்சியில் வருவார்ல. அப்போ ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள். முதலே ஒரு ஆபரண யோகம் தான், மாலை ஆபரணம் மாதிரி அது ஒரு யோகம் கிடச்சிது. வரிசையாக வந்துட்டே இருக்குது. குரு தொடர்ந்து அந்த விஐபிகள் தொடர்புகளோடு உட்காந்துட்டு வாரி வழங்குறார். அதெல்லாம் உங்களுக்கு தானே வருது. வெளித்தொடர்பு நிறைய கிடச்சி நிறைய கொடுக்குறார். சந்திர வீட்டை தான் ஒரு உச்சமாறார், அங்கேருந்து கொடுக்குறார். அப்புறம் 9ஆம் வீடு வந்துடுறார், சிம்மத்தில் கொடுக்குறார், இல்லைன்னு சொல்லலை. அப்போ செவ்வாய் வந்துடுவார். இப்போ செவ்வாயோடு சேர்ந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார். சிம்மத்தில் கடகத்தில் வரும்போது அது சுக்கரன் புதன் எல்லாம் வந்தப்போ கடைசியில் செவ்வாய் வருவார். அதுக்கு முன்னாடி செவ்வாய் மீனத்திலிருந்து அங்கேருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கி கன்னிக்கு வருது. கண்ணில் சுக்கரன் மௌனே தொடர்பு கொள்வார். அது அப்படியே மீனத்துக்கு சனிக்கு போகும். இப்படிலாம் இருந்து ஒரு பெரிய இது. அப்புறம் ஜாயம் முன்னாச்சுன்னா அங்கேருந்து பிரமாதம். செவ்வாய் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? பூர்வ புண்ணியாதிபதி, ஐனசேன போகாதிபதி. செவ்வாய் தொடர்ந்து 8ஆம் வீட்டிலேருந்து வந்தால் என்ன அர்த்தம்னு சொல்லாதீங்க. எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியது கிடைக்கிறதா. அங்கேருந்து தொடர்பு கொண்டு சனியை தொடர்பு கொண்டு நம்ம காரியம் ஆகணும். சனீஸ்வரன் தயவு இல்லைன்னா ஒரு இன்ச்சு கூட ஒரு காரியம் நடக்காது. எல்லாம் அப்படியே நின்றுடும், பாழாயிடும். அது சனீஸ்வரனுக்கு அயான்மேன்னு பேர். அதுக்கு என்ன உண்டோ நல்லா கவனித்தாதான் எந்த தொழிலும் நடக்கும். மரியாதை கொடுக்கணும், செயல்படுத்தணும். ஏனோ தானோன்னு இப்படி இருந்தேன்னா அப்படியே போடும், ஜீரோவாயிடும், தரித்திரம் கூடி போகும். ஆரோக்கியம் வேணும்னா மனசு உள்ளம் செயல்பாடுன்னா சந்தோஷமான எளிமையான வாழ்க்கையில் வாழ கற்றுனா தான் சந்தோஷம் வரும். ஆடம்பர வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் மண்ணா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே காலை வாரி விட்டுருவான். சனீஸ்வரனுடைய பெரிய பழக்கம் என்னென்னா, எவனையும் தலை தூக்க விட மாட்டான். உழைப்பினால் வேணால் வரலாம் தவிர வேறு வழியில் குறுக்கு வழியில் போய் பண்ணி சம்பாதிச்சு ஏறி வரலான்னா அப்படியே லங்கான பிடிச்சி இழுத்துருவான். அதான் லாட்ரி டிக்கெட்டில் ஒருத்தன் பணக்காரன் ஆகணும்னா எத்தனை பேர் போண்டி ஆறான். கெட்ட பழங்களுக்கு குதிரை, ரேஸ் குதிரை, குடி கூத்து, இதெல்லாம் கேம்பிளிங், இது ஆடுறான், சீட்டு ஆட்டம், அதெல்லாம் பாருங்களேன். சனீஸ்வரன் உள்ளே பூண்டான்னா அம்பேல் தான். தெருவில் பஞ்சாப் பாண்டவர் தெருவில் போய் நின்று கதையாக தான் மகாபாரதத்தில் நாசமாகிடுது. சத்திரியம் போய் எங்களாம் கேம்பிளிங் ஆடலாமா? என்னத்துக்கு ஆகும்? லூசு மாதிரி ஆடிவிட்டு கோட்டை விட்டு தாரம் பண்ணிட்டு தண்ணியே இழந்து இது மாதிரிலாம் இருந்திருக்காங்க. இல்லைன்னா இப்படிலாம் வராது. அந்த அளவு கொண்டு போயிடுவோம். தரித்திரம் பிடிச்சி தனீஸ்வரம் மொத்தம் நினச்சிட்டான்னா அவ்வளோதான். ஒரு பொருள் கரையாக அரைச்ச மாதிரி ஆகிடும். குடும்பத்தில் சனீஸ்வரன் நாசம் பண்ணிட்டாருன்னா நாசம். ஒரு பக்கம் இப்படி இருக்காங்க, அதே சனீஸ்வரன் தான் நல்லது கொடுக்கணும். ஆரோக்கியமான உடம்பு பேச்சு பண்ணி எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் வரணும்னா மனசு உள்ளம் செயல்பாடுன்னா ஆசைகளை அறவே இருக்கணும், பற்று நீக்கணுமா. அது எப்படி? இது பற்று நம்ம நீக்க தயாராக இருக்கும், ரிஸ்க் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அது நம்மளை பற்றிடுவேன் எவ்வளோ இருக்க. அது பற்றிச்சுன்னா சம்ஸ்கார சாகத்தில் மூழ்கி போய் என்ன பண்ண தெரியாமல் எத்தனையோ திண்டாடுறாங்க. சனீஸ்வரனுடையது ஒரு பக்கம் நன்னா இருக்குன்னா ஒரு பக்கம் இப்படி, அதே குருனுடையது ஒரு பக்கம் நன்னா இருக்கும், இன்னொரு பக்கம் இயலாமை ஆக்கிடுவார். நீ எப்படி போனாலும் இப்படி இருக்கணும்னு ஒரு கண்டிஷனில் குரு வச்சிட்டாருன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏறாது, மண்டால் எதுவுமே ஏறாது, வித்தைகள் ஏறாது. அப்புறம் என்ன பண்ணுவீங்க?
ரொம்ப கஷ்டம். சனிக்கும் குருக்கும் இது ஒரு விஷயத்தில் சனீஸ்வரன் கணக்கு கரெக்டாக இருக்கும். கால்குலேஷன் ரைடர் இதெல்லாம் சொல்கிறீங்களே தியரிட்டிக்கல், அது சொல்லும்போது அந்த சூத்திரம் ஃபார்முலா ஓவும் சனீஸ்வரன் தான். அவன் போடுவான் செயல்படுவான் தவிர அந்த ரிசல்ட் அவனுக்கு பயன்படாது. அதுதான் சனீஸ்வரன். எப்போதுமே அடிமை தொழில் சொல்லக்கூடியவர் தான் சனீஸ்வரன் இருப்பாங்க. அதனால் எப்போதுமே எந்த முதலாளியாக இருந்தாலும் அந்த அடிமை தொழில் மாதிரி அவனும் உட்காந்து பார்ட்டிசிபேட் பண்ணிப்பான், சம்பளம் வாங்கிப்பான். இந்த மாதிரி சனீஸ்வரன் 2ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீட்டு வந்தான்னா அந்த மாதிரி எளிமையான வாழ்க்கை, உழைக்கக்கூடிய வாழ்க்கை, அறிவு சீர்த்த வாழ்க்கை, ஆனந்தமான ஒரு அமைப்பு, சந்தோஷமான வாழ்க்கை. பணம் பிரதானம் இல்லை, உழைப்பு பிரதானம். அது இருக்கிற சந்தோஷம் வாழக்கூடிய ஒரு பாக்கியம். இதெல்லாம் தனுசு ராசி கிடைக்கிறதுனால அவங்களால இந்த செல்வ சீமாட்டியாக இருப்பாங்க. இப்போ நிறைய பணம், செல்வம், அந்தஸ்து வார்த்தைன்னா தன்னுடைய ஸ்டேட்டஸை மாற்றிக்கலாம் தவிர அதுக்கு அது தகுந்தாமல் தன்னை ஆக்கிக்க மாட்டாங்க. அதை அனுபவிப்பாங்க தவிர அதுக்கு தகுந்தாமல் தான் ஆடம்பரம் பந்தா வாழ்க்கைக்கு ஒரு நாளும் போக முடியாது. இயற்கை அது அப்படி தான். தெரியுமா? ஒரு குறைவு இல்லை வாழ்க்கையில். காலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இத்தனை வருஷமாக இல்லாத இருந்தது. ஆனால் பையனுடைய இன்கம் பார்த்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. உண்மையாக எல்லாம் வாலண்டியராக பொண்ணு கொடுப்பாங்க. பணம் அடுத்தது, நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, சந்தோஷமாக உறவு, பத்தா வாழ்க்கை, இதெல்லாம் பார்த்து குடும்பம் விற்றார் அதுக்கு பொண்ணை கொடுப்பாங்க, பிள்ளையும் கொடுப்பாங்க இனிமேலாம். ஆனால் அப்படி ட்ரெண்டு மாறிடும். அதை மாறினா நடக்கும். எல்லாம் தார்மீகம் நிற்காது. நம்ம நாட்டு விஷயமே அப்படி தான். அதனால் இப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கோமே நினைக்காதீங்க. அது மாறுதல், காலம் மாறுதல் ஃபுல்லாகவே இயற்கையாக செய்யக்கூடிய விஷயம் இது. இனிமேல் அப்படி தான் கம்ப்ளீட்டாக இனிமேல் அப்படி தான். கண்ட்ரோல் பேனலில் வச்சுருக்கார் ராகுக்கு. இது கண்ட்ரோல் பேனல் எல்லாம் இருக்கும். ஒரு 3-4 மாதம் இருக்கும். அந்த சம்மந்தப்பட்ட எல்லா துறையிலையும் அவங்க தன்னுடைய பொசிஷன் மாறிடும். பொசிஷன் மாறியே ஆகும். இப்படி தான் இருக்க இத்தனை நாளாக ஓடிட்டுருக்கிற வாழ்க்கை இப்படியே மாறுதுன்ட்டு உயரிய நிலைக்கு எல்லாம் எழுதுவாங்க. ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம், அமைதி, ஆனந்தம், செல்வம், சிரிப்பு எல்லாம் இருக்கும். அத்தனை விஷயம் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு வாழ்க்கை தொடர்ந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நீடிக்கூடிய இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு பிரார்த்தித்து தெரிவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.